எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவிமாரால புரிஞ்சுக்குவோம், விளங்கிப்போம். மனைவிமாரண்டா யார், இவங்க எப்படி இருக்கிறான், அவங்களுடைய நோய் துன்பங்களை விளங்கிப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாங்க வீட்டுக்குள்ள போறது எப்படி அப்படி என்று ஒரு சத்தம் ஒன்று போட்டா போதும். மாமி ஒரு பக்கம், மைனி ஒரு பக்கம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கமே ஆமிக்காரன் வாரத போல, ஒரு நேவிக்காரன் வாரத போல, எல்லாம் சரியான பயம். மனைவிமாரெல்லாம் நடுங்குவாங்க வரப்போங்களே. குடும்ப வாழ்க்கையுடைய லட்சணம் அது. நல்ல இந்த விஷயத்தை உள்ளத்துல வைத்துக் கொள்ளுவோம். நாங்க எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொஸ்ஸாக இருந்தாலும், துனியாவில் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல வாழ்ந்தாலும், எந்த இடத்துல வீட்டு வாசல்ல செருப்பு கலட்டப்படுவதோ அந்த இடத்துல எங்க அந்தஸ்து கலட்டப்படும். வீட்டுக்குள்ள சொல்லல நான் பெரிய ஆளு, உங்களோட வீட்டுல அரிசி முடிஞ்சா ஆலிம் ஷாப் தான் போகணும் கடைக்கு, வேற யாரும் போக முடியாது. அந்த நேரம் சொல்ல முடியுமா, நான் ஆலிம், நான் போக மாட்டேன், நான் முஃப்தி, நான் போக மாட்டேன், நான் இப்படி கடைக்கு போறேன், நான் எல்லாம் அதெல்லாம் செய்யணுமா? இப்படி ஒரு காரணமும் சொல்லல. என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை. எந்த அந்தஸ்தோட உள்ளுக்கு போறல்ல, நான் போறது ஏந்த மனைவிக்கு கணவனாக மாத்திரம், எந்த அந்தஸ்தும் இல்ல. நான் போஸ், அது கடையில, நான் ஊழியர், அது கடையில, நான் பள்ளி தலைவர், அது பள்ளியில மஸ்ஜிதுல. வீட்டுல அப்படி அல்ல. வீட்டுல என்ன தேவை என்றாலும் செய்ய வேண்டிய பொறுப்பே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமா சொன்னாங்க. தைரியம், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருல் லிஅஹ்லி. உடையில ஆக சிறந்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பெட்டா பஜாருக்கு சிறந்தவர் அல்ல, எங்கட பள்ளிக்கு சிறந்தவர் அல்ல, எங்கட கூட்டாளிமாருக்கு மத்தியில சிறந்தவர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சிறந்தவங்க யாரு தெரியுமா? உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட மனைவிக்கு யாரெல்லாம் சிறந்தவன் ஆகிறீங்களோ அவங்க தான் உங்களுடைய சிறந்தவர். முழு உலகமும் எங்களுக்கு சர்டிஃபை தந்துட்டு, அந்த மனுஷன் சீதேவி அப்பா, அந்த மனுஷன் தங்கமான ஒரு மனுஷன் அப்பா, முழு உலகம் எங்களுக்கு சர்டிஃபை பண்ணுது. ஆனா எங்க மனைவி சொல்லல, எங்க மாப்பிள்ள சீதேவி என்று சொல்லலையா? இன்னும் அல்லாஹ்வுடைய பார்வையில நாங்க சீதேவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவன், ஒரு ஆண் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள மஹரம் இல்லாத ஒரு பெண் கிட்ட போனா பாவம் எழுதப்படுமா இல்லையா? சொன்னாங்க ஹராம். எப்படி மஹரம் இல்லாத பெண்ணோட உறவு வைத்தா பாவம் எழுதப்படுமோ, மனைவியோட உறவு வைத்தால் சதகாவுடைய நன்மையும் எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை இபாதத், இப்படித்தான் பார்ப்போம். இபாதத் தான், கரைச்சலாக பார்க்கிறது அல்ல. இரண்டாவது கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலம் உணவும் சதகா என்றான். இந்த காலத்துல அதெல்லாம் குறைந்து போயிடுச்சு, அன்பு இல்லாம போயிடுச்சு. ஆரம்பத்துல முடிக்கக்கூடிய நேரம் நல்ல அன்போட பண்போட பாசத்தோட இருப்பாங்க, ஒரு தட்டுல தான் சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. நாள் அடைவுல அது அப்படியே இல்லாம போகும். ஒரு கவலம் சாப்பாடு ஊட்டுறதுக்கும் வெக்கம் வந்துருது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் யார் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் ஊட்டி விடுவாரோ அவருக்கும் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு கூலியை தீராங்க. எவ்வளவு இடங்கள்ல சொல்லப்படுவது, கணவன் சாப்பிட்ட எச்சி தட்டுல சாப்பிடுவோம். எவ்வளவு பேர் சாப்பிடுறான்? கணவன் சாப்பிட்ட எச்சி தட்டை இஸ்லாம் பேசல. இஸ்லாம் பேசுது ஒன்றாக சாப்பிடுறதே பேசல. இஸ்லாம் பேசுது ஒன்றாக சாப்பிட போக்கல மனைவிக்கு நீ ஊட்டி விடு, அதுக்கு நன்மை. உள்ளங்கள் ஒன்றுபடும். எத்தனை பேர் செய்வோம்? மூணாவது சொன்னாங்க, மனைவி மீது செலுத்தக்கூடிய ஒவ்வொரு அன்பும் என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவியின் மீது அன்பு பாசம் குறையும். அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானா வளர்ந்துடுவாங்க. அதனுடைய விளக்கம் என்ன தெரியும்? அதிகமானவன் நினைக்கிற அடுத்த வீட்டு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறத பத்தி இல்லை. அதனுடைய விளக்கம், ஊரான் பிள்ளை என்றது மனைவி, இனத்தருட பிள்ளை. இவங்களை நாங்க சரியா பார்த்து கொண்டா எங்கட பிள்ளை நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு முடிச்சு போனா அந்த புள்ள தானா வளர்ந்து கொண்டு அதை தரையா பார்த்து கொள்வோம். இதுதான் இதனுடைய விளக்கம். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாலாவது சொன்னாங்க, குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபா சதகாவுடைய நன்மை, பெரிய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறத விட, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற சல்லியை விட, கொடுக்க வானம் என்ற கருத்து அல்ல, கொடுக்கிற சல்லியை விட யார் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ அந்த சல்லிக்கு தான் கூலி கூட என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காலத்துல வெளியில வேண்டிய மாதிரி செலவழிக்கிறோம், குடும்பத்துக்கு கொடுக்க யோசிக்கிறோம். ஒரு காலமும் அல்லாஹ் குறைக்கிறது. இது ஒரு சுன்னத். கொடுத்து பாருங்க. குடும்பத்துக்கு கொடுப்பதால ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய சொத்து செல்வத்தை குறைக்கிறது. குறிப்பாக மனைவிமாருடைய விஷயம். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கை எவ்வளவு அருமையான விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த உறவுக்கும் இஸ்லாத்துல நன்மை, ஊட்டி விடக்கூடிய சாப்பாட்டுக்கும் நன்மை, நாம பொழியக்கூடிய அன்புக்கும் நன்மை, தன் குடும்பத்துக்கு செலவழிக்கிறதும் நன்மை. சுப்ஹானல்லாஹ்.